ஓகே. பிபிடி கிளாஸ் தான் பார்க்க போறோம். திட்டமிடல். ஓகேவா? மைய திட்டமிடல் ஆணையத்தால் நன்கு வடிவமைக்கப்பட்ட முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட குறிக்கோள்களையும், நோக்கங்களையும் அடைவதற்காக வழிமுறையே திட்டமிடல்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொருளாதாரம், அரசியல், சமூகம் அல்லது ராணுவ நோக்கங்களை திட்டமிட்டு அடைவதற்கான ஒரு குறிப்பிட்ட டார்கெட் இலக்கு வச்சு அதுக்குள்ள இத அடையணும் அப்படின்னு செயல்படக்கூடியது தான் திட்டமிடல். இந்த திட்டமிடலுடைய இலக்கணங்கள் பத்தி ராபின்ஸ், டால்டன் அதுக்கடுத்து டிக்கின்சன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுல ராபின்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பொருளாதார திட்டமிடலுங்கிறது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைகளை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே சேம் டைம் டால்டன் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஓகே. அப்ப இந்தியாவில பொருளாதார திட்டமிடலுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். இந்த திட்டமிடல 1928ல சோவியத் ஒன்றியம் செயல்படுத்த துவங்கிருச்சு. அவங்க செயல்படுத்த தொடங்கிய கொஞ்ச நாள்லே பொருளாதார திட்டமிடலை சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றவும் உதவிச்சு. அத பார்த்து 1929 செப்டம்பர் 4ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பங்கு சந்தைகள்ல ஒரு பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுதான் 20ஆம் நூற்றாண்டில் மிக நீளமான, அழுத்தமான, மிக அதிக அளவில் பரவிய மந்தம். அதுக்கப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் திட்டமிடலுக்கான நோக்கத்தை உணர்ந்து 1930ல் ஏற்பட்ட அந்த பொருளாதார மந்தத்தை ஈடுகட்டணுங்கிறதுக்காண்டி திட்டமிடலை கொண்டு வர அவங்க முடிவு செஞ்சாங்க. நம்ம இந்தியாவுக்கு வாங்க. நம்ம இந்திய நாடும் சோவியத் யூனியனோட திட்டமிடலின் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு அங்க ஏற்பட்ட பொருளாதார மந்தத்திலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க, எப்படி வல்லரசு நாடாக மாறினாங்க அப்படிங்கிறத உணர்ந்து இங்கேயும் திட்டமிடலுக்கான முக்கியத்துவத்தை உணரப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26 ஓகேவா? ஜனவரி 26 1950 நாடாளுமன்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே திட்டக்குழு மார்ச் 15 1950ல அமல்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 1 1951ல் முதல் திட்ட காலம் துவங்கியது. இதில் முதல் 5ஆண்டு திட்டத்தின் காலமாக 1951லேருந்து 56 வரை மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்கு. திட்டக்குழு மூலமா ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இதெல்லாமே நித்தி ஆயோக் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நித்தி ஆயோக்னா என்ன அப்படின்னு சொல்றேன். 2015லேருந்து நித்தி ஆயோக் வந்துருச்சு. அப்ப இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். அப்ப இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி இந்த இந்தியாவின் திட்டமிடுதல் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பண்ண விஸ்வேஸ்வராய திட்டம் 1934. விஸ்வேஸ்வரய்யா அவர்கள் வந்து இந்தியாவிற்கான திட்டமிட்ட பொருளாதாரம் எனும் நூல் மூலமாக முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பின் திட்டம் FICCI 1934ல் இந்திய தொழிலதிபர்கள் கூட்டமைப்பான இது இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த திட்டங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதற்கான தேசிய திட்டக்குழு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சுச்சு. அதுல ஃபுல்லாவே பிசினஸ் மேன்ஸ் தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து காங்கிரசின் திட்டம் 1938ல் தேசிய திட்டக்குழு இந்திய தேசிய காங்கிரஸால் நேருவின் தலைமையில் உருவாக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவராக அப்போது இருந்த சுபாஷ் சந்திர போஸ் பெருமுயற்சியே இந்த காங்கிரஸோட திட்டமிடலுக்கு காரணம். அதுக்கடுத்து 1944 டு 45 பம்பாய் திட்டம். ஓகே. அதாவது இந்தியாவின் முன்னணி முதலாளித்துவத்தர்களான புருஷோத்தம தாஸ், தாகூர் தாஸ், JRT டாடா, GT பிர்லா, லாலாராம், கஸ்தூரிபாய் லால்பாய், AT ஸ்ரோ, அவுதேசீர் தலால், ஜான் மதாய் அவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு 44 டு 45. அதுக்கடுத்து காந்தி திட்டம் 1944. 1944ல் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் என்பவர்களால் இந்த காந்திய திட்ட கொள்கை முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 1945ல MN ராய் அவர்களால் மக்கள் திட்டம் முன்வைக்கப்பட்டுச்சு. வேளாண்மை மற்றும் தொழிலுக்கு சம முக்கியத்துவம் அளிக்கணும் அப்படின்னு. அதுக்கடுத்து 1950ல் JP நாராயணன் அவர்களால் சர்வோதய திட்டம் வழங்கப்பட்டுச்சு. காந்தி கொள்கைகளையும் ஆச்சாரிய வினோபா பாவேவின் சர்வோதய கொள்கைகளையும் கொண்டிருந்துச்சு. இந்த 6 திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து
விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934. இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு திட்டம் 1934. காங்கிரஸ் திட்டம் 1938. பம்பாய் திட்டம் 1944-45. காந்திய திட்டம் 1944. மக்கள் திட்டம் 1945. சர்வதேச திட்டம் 1950. இந்த 6 திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழுவை அமைத்து 5வது திட்டங்களை செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார். அவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவர் ஆவர். ஒன்லைன் புரியுதா? என்ன சொன்னேன்? இதுதான் திட்டக்குழுவோட டோட்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு நாட்டோட பொருளாதாரமோ அரசியலோ சமூக அல்லது ராணுவ நோக்கங்களை ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பீரியட் வச்சு ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை அச்சீவ்மெண்டா வச்சு செயல்படுத்தக்கூடிய முடிவு தான் திட்டக்குழு திட்டமிடல். இந்த திட்டமிடல் இலக்கணங்கள் தான் ராபின்ஸ், டால்டன், H.T. டிக்கின்சன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்திய பொருளாதார திட்டமிடலுக்கு ஊன்றுகோல் அப்படின்னா சோவியத் யூனியனோட 1928 ஏற்பட்ட பெருமந்தத்திலிருந்து திட்டமிடலின் மூலமாக அவங்க எப்படி வல்லரசு நாடாக மாறினாங்க. அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணி மிக நீண்ட மந்தமாக கருதக்கூடிய 1929 செப்டம்பர் 4 ஐக்கிய நாடுகளில் பங்கு சந்தையின் பெரு வீழ்ச்சி. அதுல இருந்து மீண்டு வருவதற்காண்டி 1930 ஏற்பட்ட பொருளாதார மந்தத்தை ஈடுகட்ட கொண்டு வரப்பட்ட அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் திட்டமிடல். அதுக்கடுத்து இந்தியாவில் இப்ப சொன்ன 6 ஒவ்வொரு திட்டத்தோட செயல்பாடுகள் அதோட விளைவுகளை ஜவஹர்லால் நேரு மானிட்டர் பண்ணி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இந்தியாவில் திட்டக்குழு அமைக்கலாம். அதன் அடிப்படையில தான் மார்ச் 15, 1950 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் ஏப்ரல் 1, 1951 முதல் திட்ட காலம் துவங்கியது. ஓகே, அப்படியே பாருங்க. அப்ப திட்டமிடல் 1934 MM விஸ்வேஸ்வரய்யா இந்திய பொருளாதாரத்தின் திட்டமிடல். 1938 ஜவஹர்லால் நேரு தேசிய திட்டக்குழு. இதுல வந்து முக்கியமா வந்து சுபாஷ் சந்திர போஸின் பெருமுயற்சி காரணம். சுபாஷ் பெருமுயற்சி, சந்திரபோஸின் பெருமுயற்சி. அதுக்கடுத்து 1944 பாம்பே திட்டம். 8 தொழிலதிபர்கள். அதுதான் நான் சொன்னேன். அதாவது புருஷோத்தம தாஸ், தாகூர் தாஸ், JRD டாடா, GT பிர்லா, லாலாராம், கஸ்தூரிபாய் லால்பாய், AT சிரோ, அவுதேசி தலால், ஜான் மதாய் 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டதுதான் பாம்பே திட்டம். 1945 காந்தி திட்டம். SN அகர்வால் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1945 மக்கள் திட்டம். இந்த மக்கள் திட்டம் MN ராய் அவர்களால் முன் கொண்டு வரப்பட்டுச்சு. மக்களின் அடிப்படை தேர்வுகளை பூர்த்தி செய்ய மார்க்சிய பொது உரிமை அடிப்படையாக கொண்டிருந்தது. வேளாண்மை மற்றும் தொழிலுக்கு சம முக்கியத்துவம் அளித்தது. ஓகே, அதுக்கு 1950 அதாவது JP நாராயணன் அவர்களால் வழங்கப்பட்டது. காந்திய கொள்கையை ஆச்சரிய வினோபாவின் சர்வதேய கொள்கைகள். காந்திய கொள்கை, சர்வதேய கொள்கைகள் ரெண்டையும் கொண்டிருந்துச்சு. ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் JP நாராயணன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து மார்ச் 15, 1950 திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது. நாடாளுமன்றத்துல அரசியலமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. ஓகே, அப்ப ஜனவரி 26, 1950 நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் ஏற்பு நடைமுறைக்கு வந்ததுதான் உங்களுக்கு ஏப்ரல் 1 சாரி மார்ச் 15, 1950 அமலுக்கு வந்துச்சு. 1951 முதல் 56 வரை ஃபர்ஸ்ட் டைம் திட்டமா கொண்டு வரப்பட்டுச்சு. கரெக்டா சொன்னா ஏப்ரல் 1, 1951 முதல் திட்ட காலம் துவங்கியது. முதல் திட்ட காலம் ஏப்ரல் 1, 1951. அதுக்கடுத்து நாடாளுமன்ற தீர்மானத்தால் கொண்டு வரப்பட்டதா சொல்லிட்டேன். ஜனவரி 26, 1950. திட்டக்குழு அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ அமைப்பா கிடையாது. அது திட்டக்குழு அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. கரெக்ட் தான்.
திட்டக்குழுவின் பணிகள். இந்தியாவில் உள்ள வளங்களை ஆய்வு செய்து அதை மாநிலங்களுக்கும் திட்ட நிதி ஒதுக்கீடு செய்து அளித்தல். ஓகே, இந்தியாவில் உள்ள வளங்களை மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்தல், திட்ட நிதி ஒதுக்கீடு செய்து அளித்தல். கரெக்ட். 5 ஆண்டு திட்டங்களை இறுதி செய்வது தேசிய வளர்ச்சி குழு. இது 1952ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. 5 ஆண்டு திட்டங்களை முடிவு செய்யறது. ஓகே, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களையும் ஒவ்வொன்றா டார்கெட்டை வச்சு செயல்படுத்துறது நான் சொல்றேன் கீழே இருக்கு. 5 ஆண்டு திட்டங்கள். முதலாவது 5 ஆண்டு திட்டம் 1951ல இருந்துச்சு 56 வரை. முக்கியமான தான் கொடுத்திருக்கேன். ஹரோல்டு டோமர் வரைவு திட்டம்னு சொல்லுவாங்க. நோக்கம் என்ன அப்படின்னா விவசாயம், நீர்ப்பாசனம். ஓகே, ஹரோல்டு டோமர். இப்ப நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா அதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கிறோம். அப்ப முதலாவது 5 ஆண்டு திட்டம் ஹரோல்டு டோமர் வரைவு கொடுத்தாச்சு. சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா இல்லாத விஷயங்கள் சொல்லுவேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறீங்க, சில விஷயத்தை நோட் பண்ண. அப்ப விவசாயம், நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 1951 பெரிய அளவிலான உணவு தானிய ஏற்றுமதி பிரச்சனையை கையாண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்கணுங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டத்தை வேளாண்மை முன்னுரிமை கொடுத்தாங்க. சமூக முன்னேற்ற திட்டம் 1952 துவங்கப்பட்டுச்சு. தேசிய அளவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டமும் 1952 தான் துவங்கப்பட்டுச்சு. அப்ப இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டத்திலே 1952ல தேசிய அளவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டம். குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம். இதன் வளர்ச்சி 3.6 இலக்கை விட அதிகம். ஓகே, வளர்ச்சி 3.6% இலக்கை விட அதிகம். அதுக்கடுத்து தேசிய விரிவாக்க திட்டம் 1953 தொடங்கப்பட்டது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம். இப்ப இந்த முதலாவது 5 ஆண்டு திட்டத்துல 3.6 கூடன்னு சொன்னேன்னா, அவங்க இலக்கு எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படின்னா, டார்கெட் வந்து 2.1 தான் வச்சிருந்தாங்க. ஆனா 3.6க்கு மேல போச்சு வளர்ச்சி. இலக்கு 2.1%. அடுத்து இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் 1956ல ஆரம்பிச்சு 61 வரை. இதுல இலக்கு என்ன அப்படின்னா 4.5%. இதுல இலக்கு 4.5%. ஆனா ரீச் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருந்தாங்க அப்படின்னா 4.2%. இது வந்து தொழிலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுச்சு. இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் தொழில். அடிப்படை மற்றும் பெரிய தொழிற்சாலைகளை மேம்படுத்துவதன் மூலம் விரைவான தொழில்மயமாக்கல் கொண்டு வரப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி இரண்டாவது 5 ஆண்டு திட்டம் முழுக்க முழுக்க தொழில்மயமாதலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. நோக்கம் கனரக தொழில். இது யாரோட திட்ட வரைவு அப்படின்னா மகளனோபிஸ். மகளனோபிஸ் திட்டம். இது சோவியத் பெல்ட்மன் வடிவம் போட்டது. ஓகே, சோவியத் பெல்ட்மன் வடிவம் போட்டது. சோவியத் பெல்ட்மன் வடிவம் கொண்டு வந்தது. அதுக்கடுத்து இத்திட்டம் 4.2 வளர்ச்சியை வீதத்துடன் வெற்றி பெற்றது. இந்த காலகட்டத்துல தான் சத்தீஸ்கர்ல மேல கொடுக்குறேன். இங்க என்ன கேப் இருக்கு எழுதுறேன். இப்ப சத்தீஸ்கர்ல பிலாய் உருவாக்கப்பட்டுச்சு ரஷ்யாவோட உதவியோட. ஒடிசாவுல சத்தீஸ்கர்ல பிலாய்ங்கிற இடத்துல தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுச்சு ரஷ்யாவோட உதவியோட. ஒடிசாவுல ரூர்கேலா அப்படிங்கிற இடத்துல ஜெர்மனியோட உதவியோட. மேற்கு வங்காளத்துல துர்காப்பூர்ல பிரிட்டன் உதவியோட தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டுச்சு. அணு ஆற்றல் ஆணையம் 1950 உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப இங்க என்ன எழுதலாம் அப்படின்னா இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்துக்கு இங்க கொண்டு வாங்க. இங்க கொண்டு வந்து பிலாய் இந்த தொழிற்சாலை ரஷ்யாவோட உதவியோட அமைக்கப்பட்டுச்சு. ரூர்கேலை இது வந்து ஜெர்மனியோட உதவியோட. மேற்கு வங்காளத்துல துர்காப்பூர். ரூர்கேலை வந்து ஒடிசாவுல, பிலாய்ங்கிறது சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய துர்காப்பூர். இது வந்து பிரிட்டன் உதவியோட. ஜஸ்ட் எழுதிக்கிறீங்க. அதுக்கடுத்து அணு ஆற்றல் ஆணையம் 1957 உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காலப்பீரியட்ல தான் 1957 அணு ஆற்றல் நிலையம். அணு ஆற்றல் நிலையம்
ஓகே. இதோட முதல் தலைவர் கோமி ஜஹாங்கீர் பாபா. முதல் தலைவர் ஜஹாங்கீர் பாபா. அதுக்கடுத்து தொழில் முன்னேற்றத்தை மேம்பாற்ற புதிய தொழில் கொள்கை 1956 கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே, இங்க எழுதுவா புதிய தொழில் கொள்கை 1956 புதிய தொழில் கொள்கை 56 இது. ஓகே. அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு முதலில் 1959 ராஜஸ்தான் மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1959 பஞ்சாயத் ராஜ் பாலிட்டிலே சொல்லியிருப்பேன். ராஜஸ்தான்ல முதல் முறை முதல் இதெல்லாம் 2வது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு கேப்டன் நடத்தது. அடுத்து 3வது ஐந்தாண்டு திட்டம். ஓகே, உங்களுக்கு ஒரு இது சொல்லணும் அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை 61 ஆரம்பிச்சு 66 இலக்குங்கிறது 5.6 வச்சிருந்தாங்க. எட்டியது 2.4 தான். இது ஃபெயிலியர்னோட சொல்லலாம். இலக்கு கலர் மாத்தி எழுதுறேன், அப்பதான் புரியும். 5.6% எட்டியது ரீச் வந்து 2.4% தான். ஏன் அப்படின்னா சீன படையெடு 1962ல இந்தியா சீனா போர், இந்தியா பாகிஸ்தான் போர் 1965. ஓகே, பணவீக்கம் ஏற்பட்டு இத்திட்டம் பாதுகாப்பு சார்ந்த திட்டமாக மாறியது. அதுக்கடுத்து மறுபடி மோசமான பஞ்சம் 1965 டு 66. 1965 டு 66ல மோசமான பஞ்சம். இதன் காரணமாக 5.6% 2.4% குறைஞ்சிச்சு. ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 57% குறைக்கப்பட்டது. ரூபாய் மதிப்பு கிட்டத்தட்ட 57% வீழ்ச்சி. ஓகே. அதுக்கடுத்து முதல் திட்ட விடுமுறை காலம் அறிவிக்கப்பட்டுச்சு 1966 டு 69. அதுக்கடுத்து 1978 டு 80ல சுழல் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதுக்கடுத்து இடையில வந்து 1990 டு 92 ஆண்டு திட்டம். அப்ப திட்ட விடுமுறை, சுழல் திட்டம், ஆண்டு விடுமுறை இது மூணுமே ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடையில வரும். 12 ஐந்தாண்டு திட்டங்களுக்கு இடையில. அப்ப இந்த திட்ட விடுமுறைங்கிறது அறிவிக்கப்பட்டுவிட்டு ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த ஆண்டு திட்டங்கள் 3 ஆண்டு திட்டங்கள் 1966 டு 69. முதல் பசுமை புரட்சி 1965ல செயல்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில தான். அப்ப எழுதிக்கிறேங்க, 1965 முதல் பசுமை புரட்சி. அதுக்கடுத்து அதிக விளைச்சல் தரும் விதைகள் விநியோகம் செய்யப்பட்டு விவசாயிகிட்ட வழங்கி பயிர் உற்பத்தி பண்ணி விவசாயத்தை கூட்டினாங்க, விளைச்சலை கூட்டினாங்க. அதுக்கடுத்து இந்த பீரியட்லயே பண மதிப்பிழப்பு 1966 பண மதிப்பிழப்பு. வேளாண்மை தொழில்துறைக்கு சமமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுச்சு. ஓகே, அதுக்கடுத்து 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969 ஆரம்பிச்சு 74 வரை. இலக்கு 5.6%, எட்டியது 3.3%. இது ஃபெயிலியர் தான். அப்ப 4வது ஐந்தாண்டு திட்டம் 69 ஆரம்பிச்சு 74. டார்கெட் டீன் போடுறேன், எவ்வளவு வச்சிருந்தாங்கன்னா 5.6%. ஆனா ரீச் 6ன்னு போடுறேன், 3.3% தான் ரீச் பண்ணிருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா பங்கீட்டு நிதியுடன் வளர்ச்சி. அதுக்கடுத்து இதுல முக்கியமான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா இது எந்த மாதிரியின் அடிப்படையில் திட்ட வரைவு கொண்டு வரப்பட்டுச்சுன்னா லியாண்டி மாதிரி எழுதுறேன். லியாண்டி மாதிரி
வறட்சி மற்றும் இந்தோ பாகிஸ்தான் போர் 1971 72 பொருளாதாரத்திலே மூலதன திருப்புதலுக்கு உள்ளாக்கியது. அப்ப இந்தோ பாகிஸ்தான் போர் மறுபடியும். அப்புறம் பஞ்சம் நிகழ்ந்துச்சு. மறுபடியும் இந்த திட்டத்தை தோல்வியடை செய்ததுக்கு இது காரணம். 1971 1972 பீரியட்ல. அதுக்கடுத்து முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டம் 1969 கொண்டு வரப்பட்டுச்சு. பெரா சட்டம் 1973. பெரா சட்டம் 1973. அதுக்கடுத்து 1969 இந்த கால பீரியட்ல தான் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டுச்சு. 14 வங்கிகள் நேஷனலிஸ்ட் ஆக்கினாங்க. வங்கிகள் தேசியமயம். அதான் சொல்லிட்டேன். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதன் வளர்ச்சி விட 3.3% தான். இலக்கு ஆனா ஆல்ரெடி வச்சது 5.6%. ஆனா எட்டியது 3.3% தான். அதுக்கடுத்து இந்த பீரியட்ல தான் மன்னர் மானிய ஒழிப்பு கொண்டு வந்துச்சு. 1971 மன்னர் மானிய ஒழிப்பு. ஓகே. இதோட 4வது 5வது திட்டங்கள்ல முக்கியமான விஷயம் சொல்லியாச்சு. அடுத்து 5வது 5 திட்டங்கள் 1974 to 79 வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு. ஓகே. வறுமை வெளியேறு, அதாவது வறுமை ஒழிப்பு மற்றும் சுயசார்பு தான் அதோட நோக்கம். இத்திட்டத்தின் முன்வரைவு டிபி தார். டிபி தார் திட்டத்தின் முன்வரைவுன்னு வச்சுக்கலாம். 1975 20 அம்ச திட்டங்கள் துவக்கம். 1975ல வந்து ஜனதா கட்சி இதனை கலைச்சிரும். ஜனதா கட்சி திட்டத்தை 1979 நிறுத்தியது. இத்திட்டம் வெற்றி பெற்றது. இலக்கு 4.4%. ஆனா 4.8% வந்து 5வது 5 தான் அடைஞ்சிருக்கு. அப்ப டார்கெட் வந்து 4.4%. ஆனா ரீச் வந்து 5வது 5 திட்டத்துல 4.8%. இத்திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். 5வது 5 திட்டம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். 1975ல காங்கிரஸ் கட்சி வந்து 20 அம்ச திட்டம் கொண்டு வந்தது. 20 அம்ச திட்டம். அப்புறம் எமர்ஜென்சி பீரியட்ல ஜனதா பார்ட்டி வந்துடும். 1979 பீரியட்ல 78 79 பீரியட்ல வந்தோடனே 20 அம்ச திட்டத்தை கலைச்சிருவாங்க. 20 அம்ச திட்டம் நிறுத்தம். அம்ச திட்டம் நிறுத்தம். நிறுத்தம் கூடாது. ஓகே. ஜனதா பார்ட்டி ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு காரணமே நெருக்கடி நிலை தான். எமர்ஜென்சி பீரியட் தான். அதனாலதான் காங்கிரஸ் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். மெஜாரிட்டி பெற முடியலாட்டியோட அப்ப இருந்து ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் வந்துருவாங்க. அது வேற விஷயம். அதுக்கு அடுத்து சுழலும் திட்டம். சுழல் திட்டம்னு சொல்லுவாங்க. இது ஜப்பான் மாதிரியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டுச்சு. மத்திய ஜனதா அரசு வந்து அப்ப மொரார்ஜி தேசாய் தான் இருந்தாங்க. அதுக்கு சந்திரசேகர் வந்திருப்பாங்க. விபி சிங் இதெல்லாம் வந்திருப்பாங்க. சரி, ஓகே. நம்ம தேவையான விஷயத்தையும் பேசுவோம். சுழலும் திட்டம் 1978 to 80 ஜனதா கட்சி சுழல் திட்டத்தை கொண்டு வந்துச்சு. இது எந்த அடிப்படையில்னா ஜப்பான் மாதிரி. ஜப்பான் மாதிரி. மத்திய ஜனதா அரசு அப்போது பிரதமர் மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்தார். ஒரு ஆண்டின் முன்னேற்றத்தை இறுதியில் அடைய இயலாத போது அடுத்த ஆண்டு இவ்வரையில் சேர்ந்து திட்டமிடல் செயல்படுத்தப்படும். அதாவது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா 78 to 83 காலத்திற்கு திட்டமிடப்பட்டுச்சு. 1980ல் காங்கிரஸ் அரசாங்கம் நிறுத்தப்பட்டுச்சு. மொத்த கீழ்மட்ட திட்டம் மாதிரி செயல்படுத்தப்பட்டது. 1978 to 29ஆம் ஆண்டு ஒரு வருட காலத்திற்கு இச்சுழல் திட்டம் தொடங்கப்பட்டது. இது 5 ஆண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கியது. பேரியல் பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டுச்சு. மாவட்ட தொழில் மையங்கள் அமைக்கப்பட்டுச்சு. இப்ப பேரியல் பொருளாதார கொள்கை, மாவட்ட தொழில் மைய கீழ்வேடுதல். இதுல சுழலும் திட்டங்கள். அப்ப பேரியல் பொருளாதார கொள்கை வகுக்கப்பட்டது. அதுக்கடுத்து மாவட்ட தொழில் மையங்கள்.
ஓகே. இதெல்லாம் இதுல கேடு. அதுக்கடுத்து 6வது ஐந்தாண்டு திட்டம். 1980 டு 85 வரை இருந்துச்சு. வறுமை ஒழிப்பு. ஹரிபி கட்டாவோ அப்படின்னு சொல்லுவாங்க. வறுமை ஒழிப்பு 6வது ஐந்தாண்டு திட்டம். இலக்கு வந்து 5.2 எட்டியது 5.7 இது வெற்றி அடைந்த திட்டம் தான். இலக்குங்கும் போது டார்கெட் டீன்னு வந்துடும் 5.2%. ரீச்சுங்கும் போது 6 வந்துடும். எவ்வளவுன்னா 5.7%. இது வெற்றி அடைந்த திட்டமாக குறிப்பிடப்படுகிறது. 8. வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு கட்டமைப்புக்கு வலுப்படுத்த இத்திட்டம் வந்து முன்னோக்கமா கொண்டு வரப்பட்டுச்சு. வறுமை ஒழிப்பு மற்றும் தற்சார்படை. வறுமை ஒழிப்பு மற்றும் தற்சார்படைதல். ஊரக வறுமையை நீக்கி ஐஆர்டிபி மூலம் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைத்தல். 1979 ஐஆர்டிபின்னு போட்டுக்கிறீங்களா? அதுக்கடுத்து குடும்ப கட்டுப்பாட்டின் மூலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துதல். ஊரக பதிகளை மேம்படுத்த 12 ஜூலை 1982 நபார்டு உருவாக்கப்பட்டுச்சு. ரொம்ப முக்கியம். 1982 நபார்டு. ஓகே. அதுக்கடுத்து 7வது ஐந்தாண்டு திட்டம். 7வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை வேலையின்மையை உருவாக்குதல். சரி, வேலையின்மையை போக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குதல். இலக்கு 5 எட்டியது 6 இது வெற்றி பெற்ற ஐந்தாண்டு திட்டம்னு சொல்லலாம். அப்ப 7வது ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றதுதான். டார்கெட் வந்து வச்சது என்னமோ 5%. ஆனா ரீச் வந்து 6%. வேலை வாய்ப்பை உருவாக்குறது. ஓகே. அப்ப இது முக்கியமானதுன்னா வளர்ச்சி, நவீனமயமாக்கல், தற்சார்பு மற்றும் சமூக நீதி. உணவு தானிய உற்பத்தியை பெருக்குதல். 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா தொடங்கப்பட்டுச்சு. ஊரக ஏழைகளுக்கு மாதத்தை உருவாக்கியது. 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா JRY. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஊரக ஏழைக்கு மாத ஊதியம். அதுக்கடுத்து முதல் முறையாக தனியார் துறை நிறுவனத்தின் அழுத்தத்தின் மூலம் பொதுத்துறையை விட தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. கடைசியாக இந்திய பொருளாதாரம் இந்து வளர்ச்சி வீத தடையை தாண்டியது அப்படின்னு பேராசிரியர் ராஜ் கிருஷ்ணா குறிப்பிட்டிருக்காரு. இதன் இலக்கு 5 எட்டியது 6%. அதுக்கடுத்த ஆண்டு திட்டங்கள் 1990 டு 92 காலப்பிரிவில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகே. மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலவில்லை. அதனால் இந்த ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. 1990 டு 91 மற்றும் 1991 டு 92ஆம் ஆண்டுகளில் இது ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு போதும். ஓகே. இதை பொறுத்தவரை ஆண்டு திட்டங்களை பொறுத்தவரை. அதுக்கடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம், அதாவது 2000 முழு வேலைவாய்ப்பு சாதிக்கும் வேலையை உருவாக்குறது. அதாவது ராவ் மன்மோகன் சிங் மாதிரியே. இது எதோட முன்மாதிரினா ராவ் மன்மோகன் சிங் மாதிரி. அப்ப 8வது பொறுத்தவரை எழுதிக்கிறேங்க, ராவ் மன்மோகன் சிங் மாதிரி. 8வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை ராவ் மன்மோகன் சிங், மன்மோகன் மாதிரியும் போடலாம், மன்மோகன் மாதிரி. ஓகே. இத்திட்டம் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனித வேலை மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் குறிப்பிடப்பட்ட திட்டம் விரைவான பொருளாதார வளர்ச்சி. அதுக்கடுத்து 1991 இந்தியா கடுமையான வெளிநாட்டு செலவாணி இழப்பை சந்தித்தது. PV நரசிம்ம ராவ் இந்தியாவின் 10வது பிரதமர், அப்போதைய இருந்த நிதியமைச்சர் மன்மோகன் சிங் இந்தியாவின் இலவச சந்தை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தனர். தாராளமயமாக்கம், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். அப்ப குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன், லிபரலைசேஷன், LBC. அதாவது LPG, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். அதாவது தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். 1991. அதுக்கடுத்து 1995 இந்தியா WO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் உறுப்பினரானது.
WTO மெம்பர் இந்தியா. ஓகே. அதுக்கடுத்து இதான் கொடுத்துருக்கேன். எல்பிஜி புதிய பொருளாதார கொள்கை. தாராளமயமாதல், தனியார்மயமாதல், ஓகே, உலகமயமாதல். ராவ் மற்றும் மன்மோகன் சிங் உலகமயமாதல் திட்டம் அந்த முன்வரைவு. அதுக்கடுத்து 9வது இதுல வளர்ச்சி என்ன அப்படின்னா அதை எழுதிக்கிறேங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை டார்கெட் வந்து இது வெற்றி பெற்றதுதான். 8வது ஐந்தாண்டு திட்டம் டார்கெட் அவங்க வச்சது வந்து 5.6%, எட்டியது 6.8, ரீச் வந்து 6.8%. அடுத்து 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை 1997 to 2002, அதாவது சமூக நீதி, வளர்ச்சி மற்றும் சமத்துவம், 7 அடிப்படை குறைந்தபட்ச சேவை பிஎம்எஸ் சொல்லுவாங்க, பாதுகாப்பான குடிநீர், ஆரம்ப சுகாதார சேவை, ஆரம்ப கல்வி உலகமயமாக்கல், தங்குமிடம் இல்லாத ஏழை குடும்பத்திற்கு பொது வீட்டு உதவி, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு, அனைத்து கிராமங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் இணைப்பு, பொது விநியோக முறையை ஒழுங்குபடுத்துது. இது எல்லாமே எதுல வந்துடும் அப்படின்னா 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் வரும். இலக்கு என்னமோ 7.1 வச்சாங்க, ரீச் ஆனதும் 6.8 தான். கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம். டார்கெட் வந்து அவங்க வச்சது 7.1%, ரீச் என்னமோ 6.8%. ஓகேவா? சமூக நீதி, வளர்ச்சி மற்றும் சமத்துவம். சமூக நீதியுடன் கூடிய சமூக வளர்ச்சி. அதுக்கடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007. இதை பொறுத்தவரை வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்கு உயர்த்தணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். அப்ப தலா வரவை 2 மடங்கு உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கம். வேளாண் துறையானது பிரைம் மூவிங் போர்ஸாக அறிவிக்கப்பட்டுச்சு. 2010க்குள் அனைவருக்கும் ஆரம்ப கல்வி. அனைவருக்கும் ஆரம்ப கல்வி. அதுக்கடுத்து 2004 இரண்டாம் பசுமை புரட்சி அறிமுகம். வளர்ச்சி வீதம் வந்து 8.1% இலக்கு வச்சாங்க, எட்டியது 7.7. டார்கெட் வச்சது 8.1%, ஆனா ரீச் வந்து 7.7%. கிட்டத்தட்ட வெற்றி தான். 2004ல இரண்டாம் பசுமை புரட்சி. 65ல பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து 2002 அனைவருக்கும் கல்வி இயக்கம் சர்வ சிக்ஷா அபியான் SSA கொண்டு வரப்பட்டுச்சு. SSA அனைவருக்கும் கல்வி. அதுக்கடுத்து ஆண்டிற்கு 10 மில்லியன் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உலகளவிய ஆரம்ப கல்வி 2007க்குள் எழுத்தறிவு வளர்ச்சி 72 ஆகும். திட்ட காலமாக 2012க்கு 80% உயர்த்துது. 2007 20% வறுமையையும் 2012க்குள் 10% வறுமையை நீக்குதல் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை இலக்கு 8.1, ரீச் ஆனது 7.9. கிட்டத்தட்ட சக்சஸ் மாதிரிதான். டார்கெட் வந்து 8.1%, ரீச் வந்து 7.9%. இதை பொறுத்தவரை விரைவான மற்றும் எல்லா துறையிலும் வளர்ச்சி. தேசிய வளர்ச்சி சபையால் 19 டிசம்பர் 2007 ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. 10% வளர்ச்சி இலக்காக கொண்டு வரப்பட்டது. இலக்கு 4% வேளாண் வளர்ச்சி இலக்கு அடைய 14 குறிக்கோள்கள். கிராமங்களுக்கு இணைய சேவை வழங்கணும். ராஷ்டிரிய மந்திரிய சிக்ஷா அபியான் 2008 கொண்டு வரப்பட்டுச்சு. வேலைவாய்ப்பை உருவாக்கி வறுமையை குறைக்க விரைவான வளர்ச்சி எட்டுதல். ஆனா இலக்கு 8.1 இருந்தாலும் வெற்றிய தினமும் 7.9% தான். கிட்டத்தட்ட சக்சஸ் சொல்லலாம். ஜிடிபி தான் 8 முதல் 10 வரை அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்துச்சு. விவசாயத்தோட பங்களிப்பு 4%. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலயே வந்து சொல்லலாம், அதாவது ராஷ்டிரிய மத்திய மீக் சிக்ஷா அபியான் 2008. சிக்ஷா அபியான்
2800 கொடுங்க. வேலை வேலையின்மையை வந்து 5% குறைக்கணும்னு கொடுத்துருக்கோம்ல. ஓகே. இதையும் பார்த்துக்கிறேங்க. ஆரம்ப கல்வியில் இடைநிலை விகிதத்தை 52% இருந்து 20% குறைக்கணும். கல்வியறிவு விகிதத்தை 25% உயர்த்தணும். பாலின கல்வியறிவு வேறுபாட்டையும் 10% குறைக்கணும். ஐஎம்ஆர் ஓகே. ஐஎம்ஆர் வந்து 28 குறைதல். எம்எம்ஆர் வந்து 1 குறைதல். கருவுறுதல் வீதம் 2.1 குறைத்தல். அதுக்கு அடுத்து 2012ஆம் ஆண்டு 0 to 6 வருடம் உள்ள பெண் குழந்தைகள் 927லிருந்து 936 உயர்த்துதல் மற்றும் 2010ல் 935லிருந்து 980 உயர்த்துதல் டார்கெட்டா வச்சாங்க. காடுகள் விகிதத்தை 5% உயர்த்தணும் அப்படின்னு வச்சாங்க டார்கெட். 2012ஆம் ஆண்டு வறுமையை 20%லிருந்து 12% குறைக்கணும் அப்படின்னு வச்சாங்க. ஓகே. அப்ப இது எல்லாமே கீவேர்டு தான். 12வது ஐந்தாண்டு திட்டம். 12வது ஐந்தாண்டு திட்டம் இதான் லாஸ்ட். அதுக்கு நித்தி ஆயோக்னு பேர் மாத்திட்டாங்க. 2012 to 2017 வரை. இதை பொறுத்தவரை இலக்கு வந்து 8.2%. ஓகே. அப்ப இதன் நோக்கம் என்ன அப்படின்னா விரைவான மற்றும் எல்லா துறைகளிலும் நீடித்த வளர்ச்சி. கல்வி விரிவாக்கம் மற்றும் சமத்துவம். இந்த பீரியட்ல தான் என்எஃப்எஸ்சி கொண்டு வந்துச்சாங்க. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். அதாவது 2013 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகே. அதுக்கடுத்து தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஆனது அக்டோபர் 22, 2011 இத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது. ஜனவரி 1, 2015 ஐந்தாண்டு திட்டம் நித்தி ஆயோகம் மாற்றப்பட்டுச்சு. ஜனவரி 1, 2015 நித்தி ஆயோக். அதுக்கடுத்து பாரதியார் மகிழா வங்கி 2013 கொண்டு வரப்பட்டுச்சு. 2013 பாரதியார் மகிழா வங்கி. 12வது ஐந்தாண்டு திட்ட கேப்ல தான். ஓகே. 2013 ஓகே. அப்ப பிளானிங் கமிஷனோட லாஸ்ட் டெப்டி சேர்மன் யார் சார் அப்படின்னா ஸ்ரீ மோண்டேக் சிங் அக்லுவலியா 26 மே 2014 வரை இருந்தார். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டார். ஓகே. அப்ப லாஸ்ட் சேர்மன் ஸ்ரீ மோண்டேக் சிங் அக்லுவலியா. இருபத்தாறு மே 2014 அதை ரிசைன் பண்ணியிருக்கோம். நித்தி ஆயோக் என்பது அரசாங்க கொள்கைகளின் யோசனை குழு. திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஆகஸ்ட் 13, 2014 நித்தி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது. பிரதம மந்திரி நித்தி ஆயோக்கின் தலைவர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அந்த உறுப்பினர்கள். நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் அதன் செயல் தலைவராக உள்ளார் மற்றும் அதன் முதல் துணைத் தலைவர் அரவிந்த் பனகரி. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது நித்தி ஆயோக்கோட ஃபுல் விரிவாகும். NITI அப்படின்னு ஒரு நிதி அப்படின்னு வரும். ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானம் மூலமாக நித்தி ஆயோக் வந்து அமைக்கப்பட்டுச்சு. தற்போதைய துணைத் தலைவர் அப்படின்னா ஒவ்வொரு பீரியட் இப்ப 2022ல ஸ்ரீ சுமன் பெரி இருப்பாரு. சுமன் பெரி இருக்காரு. இது மாதிரி ஒவ்வொரு கால பீரியட்லயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. அந்த கரண்ட் டேட்டா பத்தி லைட்டா பாத்துக்கணும். ஓகேவா. அதுக்கடுத்து 12 ஐந்தாண்டு திட்டங்கள்ல இலக்கு என்ன அடைந்தது என்ன அப்படிங்கறது பாத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு ரிவிஷன் சார்ட் மாதிரி கொடுத்துருக்கு. லைட்டா பாத்துக்கலாம். ஓகே. ரொம்ப டீட்டெயிலா வேணாம். அது விவசாயம் சார்ந்த சில விஷயம் கொடுத்துருக்கு. இந்தியாவில் 65% மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது. ஜிடிபி வந்து 14% 2001 to 2018 சர்வே படி. 5 ஆண்டு திட்டம். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்திற்கு 31% வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் அதிக வருவாய் தரக்கூடிய விதைகள் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. 1965 கால பீரியட்ல பசுமை புரட்சி மூலமா. அதுக்கடுத்து IATP போன்ற திட்டங்கள், அதாவது இன்டென்ஷன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது மூலமா வந்து நிறைய வந்து புதுமைகள் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க விவசாயத்துல, வேளாண் துறையில. முதல் மற்றும் 5வது ஐந்தாண்டு திட்டம் விவசாயத்துல வந்து தோல்வி. ஓகே. 9வது ஐந்தாண்டு திட்டம் விவசாயத்தில் வளர்ச்சி விகிதம் 2.4%. 10வது ஐந்தாண்டு திட்டம் விவசாயத்தில் வளர்ச்சி விகிதம் 2.3%.
11வது ஐந்தாண்டு திட்டத்தில் விவசாயத்தின் வளர்ச்சி 4%, 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேளாண் வளர்ச்சி விகிதம் 4%, உணவு தானியம் 2% ஆண்டுக்கு. இது எல்லாமே விவசாயத்தை பத்தி ஹைலைட் பண்ணி குடுத்திருக்க பாயிண்ட் தான். அதெல்லாம் கேட்கிறாங்களான்னு தெரியல. ரைட்டா பாத்துக்கிறேங்க. அனைத்து வளர்ச்சி 5.5 to 6% ஒரு ஆண்டுக்கு இருந்துச்சு. அதுக்கடுத்து பொது தனியார் பங்களிப்புகளின் ஒப்பந்த வளர்ச்சி, மிகுந்த பசுமையான விவசாயத்திற்கும் இடைத்தரகர்களுக்கு இடைவெளியை குறைத்தல். அகன்ற மற்றும் சரியான சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தி விவசாய பொருட்களை சந்தைப்படுத்த செய்தல், தோட்டக்கலை வளர்ச்சி, பால் மற்றும் கால்நடை வளர்ச்சி, சந்தை வசதிகளில் ஈடுபடுத்துதல், இந்தியாவில் வேளாண்மையில் குறைந்த உற்பத்தி திறனுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதுக்கான குறைகளை நிவர்த்தி செய்தல். இதெல்லாம் 5 திட்டங்கள் மூலமா விவசாயத்தோட பங்களிப்பு. அதுக்கடுத்து குறைவான உற்பத்தி காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தொகையோட வெடிப்பு காரணம், நில உடைமைகள், நிலத்தை துண்டாக்குதல், முறையற்ற மேலாண்மை, நிதி மற்றும் ஆதார வசதி குறைவு, சமய நம்பிக்கை. இதுதான் என்னன்னா குறைவான வேளாண் உற்பத்திக்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. என்னதான் நமக்கு திட்டங்களை அரசாங்கம் கொண்டு வந்தாலும். விவசாயத்திற்காக தேசிய ஆணையம் 2004 அக்ரிகல்ச்சர் ரினியூவல் ஆக்ஷன் பிளான் விவசாயத்தை புதுப்பிக்க திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதன் மூலமாக பராமரிப்பு உயர்த்துதல், ஈடுபான வசதியை ஏற்படுத்துதல், பயிர் பாதுகாப்பு மற்றும் நிதி ஆதாரங்களை அதிகரிப்படுத்துதல், தொழில்நுட்ப சீர்திருத்தத்தை கொண்டு வரும். அது 2வது பசுமை புரட்சி 2006ல, அதாவது மன்மோகன் சிங் 93வது தேசிய அறிவியல் மாநாடு 2006ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டது. முதல் பசுமை புரட்சி சாதனையை உயர்த்துதல் 1965 முதல் பசுமை புரட்சி சாதனை உயர்த்துதல், வட்டார மற்றும் அனைத்து பயிர்களின் வளர்ச்சிக்கு சமநிலை ஏற்படுத்துதல், கிராப்பிங் இம்பேலன்ஸ் அது பயிரிடும் முறை சமமின்மை. அதனால என்ன சொன்னா மண்ணை வளப்படுத்தணுங்கிறதுக்காண்டி கலந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்றது. 2வது விவசாயம், குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பசுமை புரட்சியின் பயன்களை அடைய செய்தல், உணவு தானிய உற்பத்தி 400 மில்லியன் டன்னாக உயர்த்தது. இதான் டார்கெட்டா வைக்கப்படுச்சு. அதுக்கடுத்து எவர் கிரீன் ரெவல்யூஷன் எப்போதும் பசுமை புரட்சி. எம்.எஸ். சுவாமிநாதன் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் மற்றும் பசுமை வேளாண்மை எவர் கிரீன் வளங்கள் மற்றும் இயற்கை வேளாண் மேலாண்மையின் உதவியுடன் விவசாயம் செய்து இதை கொண்டு வந்தாரு. வேளாண்மை புரட்சியில ரொம்ப முக்கியமானதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு. இப்ப புரட்சி அதுக்கான உற்பத்தி கொடுத்துருக்காங்க. இப்ப கருப்பு புரட்சி அப்படின்னா பெட்ரோலிய பொருட்களை குறிக்கும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. பழுப்பு புரட்சி அப்படின்னா தோல், கோகோ, புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாமே வந்துடும். நீல புரட்சி அப்படின்னா மீன் மற்றும் மீன் உற்பத்தி பொருட்கள் வந்துடும். கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. தங்க இலை புரட்சி சணல். கோல்டன் தங்கம் புரட்சி தோட்டக்கலை வளர்ச்சி மற்றும் தேன் உற்பத்தி வந்துடும். சாம்பல் புரட்சி உரம் வந்துடும். இளசிவப்பு புரட்சி இறால் வந்துடும். அதுக்கு வானவில் புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி கண்காணித்தல் வந்துடும். ஓகே, இதெல்லாம் பாத்துக்கிறேங்க. நில உடைமை முறையால் குத்தகைதாரர்கள் குறித்த குத்தகையின்மையால் நிலத்தை மேம்படுத்துவதில் அக்கறையும் ஆர்வம் குறையும். ஓகே, அதுக்கடுத்து தொழில்நுட்ப காரணங்கள். வேளாண்மையில் பழமையான உற்பத்தி முறையை பயன்படுத்துதல், நீர்ப்பாலான அதாவது ரொம்ப வளர்ச்சி இல்லாம டெக்னாலஜி பயன்படுத்தாம இருக்கிறதுனால உற்பத்தி குறைஞ்சிச்சு. நீர்ப்பாசன வசதியின்மையினாலையும் விளைச்சல் அவ்வளவுதான் இல்லை. எளிய விதைகளை பயன்படுத்தினாங்க. புதிய உரம், பூச்சி மருந்துகள் பயன்படுத்தாமை, அதோட பற்றாக்குறையினால அதை பயன்படுத்தாதனால விளைச்சலோட மடங்கு கம்மியாச்சு. அது விவசாயத்துல புதுமை. நியூ டீல் இன் அக்ரிகல்ச்சர். உலக பொருளாதாரத்தில் பெரும் மந்தம், கிரேட்டர் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. 1929 to 33 என்ற வார்த்தை ரூஸ்வெல்ட் என்பவரால் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியாவில் நியூ டீல் இன் அக்ரிகல்ச்சர் மன்மோகன் சிங் பீரியட்ல 2004, அதாவது 2வது பசுமை புரட்சி மாநாடு 2006ல கொண்டு நடத்திருக்கு. மன்மோகன் சிங் பீரியட்ல தான். விவசாயத்திற்கு இரட்டிப்பு மடங்கு நிதி ஒதுக்கீடு செய்து வளர்ச்சி விகிதத்தை 4% உயர்த்தினார் மன்மோகன் சிங் பீரியட்ல. பசுமை புரட்சி HYVPன்னு சொல்லுவாங்க. அதிக மகசூல் தரக்கூடிய விதை அமைப்புகளை பயன்படுத்துதல். நார்மன் போர்லாக் இந்தியா, அதாவது இந்த பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா நார்மன் போர்லாக் யார் அப்படின்னா USA. இந்தியாவோட பசுமை புரட்சி தான் எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகே, அதுக்கடுத்து பசுமை புரட்சி என்ற வார்த்தையை வில்லியம் காட் பயன்படுத்தினார். நோக்கம் தானிய உற்பத்தி, குறிப்பாக கோதுமை, அரிசி உற்பத்தி திறன் மற்றும் பயிர் செய்யும் முறையே மாற்றம், வேலைவாய்ப்பை அதிகரிப்பு, நீர்ப்பாசன வசதி, உர பயன்பாடு தேவை அதிகரித்தல், அதிக மகசூல் தரக்கூடிய விதைகளை உற்பத்தி செய்து அது பொதுமக்களிடம் கொண்டு சேர்த்தல். தீமைகள் அப்படின்னா வட்டார வேறுபாடு, அதிக மூலதன விவசாயம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதிக வீரிய விதைகள் அதிக செலவு கொடுத்துச்சு, மண்ணின் பாதுகாப்பின்மை, இதெல்லாமே. அதுக்கடுத்து ரெட் புரட்சி அப்படின்னா சிவப்பு அப்படின்னா இறைச்சி மற்றும் தக்காளியை குறிக்கும். வட்ட புரட்சி அப்படின்னா உருளைக்கிழங்கை குறிக்கும். மேல குறிப்பிடாததை இங்க கொடுத்துருக்காங்க. சில்வர் புரட்சி வெள்ளி புரட்சி அப்படின்னா முட்டையை குறிக்கும். வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தியை குறிக்கும். அதுக்கடுத்து வெண்மை புரட்சி அப்படின்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை குறிக்கும். மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்களை குறிக்கும்.
பசுமை புரட்சி அப்படின்னா உணவு தானியங்களை குறைக்கும். எவர் கிரீன் எப்போதும் பசுமை, சுற்றுச்சூழல் சீர்கேடு அடையாத பயிர் உற்பத்தி. அதான் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்மை புரட்சியை பொறுத்தவரை பால் உற்பத்தியில் இந்தியா வந்து முதலிடத்தில் உள்ளது. தெரிஞ்சுக்கிறோம். இப்ப வெண்மை புரட்சியை பொறுத்தவரை இந்தியா வந்து பால் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. 2010 to 11 121.8 மில்லியன் டன் பால் உற்பத்தி செய்யப்பட்டுச்சு. ஓகே. அதுக்கடுத்து தமிழகத்துக்கு 281 கிராம் பர் நாள் அளவுக்கு பால் தேவைப்படுது. ஒவ்வொரு வீட்டுகளுக்கும். உலக அளவில் சராசரி 258 கிராம் பெர் டே. பால் உற்பத்தி அதிகரிக்க ஆபரேஷன் பிளட் 1970 வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து இவர் தேசிய பால் வளர்ச்சி வாரியத்தை ஏற்படுத்தினார். பால் வளர்ச்சி துறையின் தந்தையினோட சொல்லலாம் வர்கீஸ் குரியனை. பயிர் உற்பத்தி 2009 to 2010ல 218 மில்லியன் டன். 2010 to 11ல 250 மில்லியன் டன். இதெல்லாம் லைட்டா பாத்துக்கிறேங்க. அதுக்கு 2ஆம் இடம் வந்து பணப்பயிர்கள், கரும்பு, சர்க்கரை, இயற்கை ரப்ப பயன்பாட்டில் 8.8%. உணவுக்கான எண்ணெய் வித்துகள் 50% இறக்குமதி மூலம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கடுத்து வந்து 2011-12 காலப்பீரியட்ல கரும்பு, பருத்தியை தவிர பிற பயிர்கள் செய்யும் பரப்பு குறைந்துள்ளது. உலக அளவில் இயற்கை ரப்பர் உற்பத்தியில் 8.2% இந்தியா பெற்றுள்ளது. ஓகேயா? அதே உலகிலேயே இயற்கை ரப்பர் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில். அதில் கேரளாவோட பங்கு அதிகமா இருக்கு. அதிக ரப்பர் உற்பத்தி செய்யப்படுகிறது. காபி உற்பத்தியில் 6வது இடத்தில் இந்தியா இருந்தாலும் பிரேசில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. வியட்நாம், அதுக்கடுத்து கொலம்பியா இருக்கு. இந்தோனேசியா, எத்தோப்பியாலாம் இருக்கு. அதுக்கடுத்து காபி உற்பத்தி உலக அளவில் இந்தியா 4% கொண்டுள்ளது. காபி இதர நாடுகளில் 30%, 70% காபி இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்கிறோம். அதுக்கடுத்து கரும்பு, தேநீர் இந்தியா அதிக உற்பத்தி மற்றும் நுகர்தலில் முதலிடம் அசாம். ஓகே. அசாம், பெங்கால், தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லலாம். முட்டை உற்பத்தியில் 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகே. அதுக்கடுத்து மீன் வளர்ச்சி உலகில் 3வது உற்பத்தி உள்ள நாடு. அது மீன் வளத்துறையில் உலகில் 3வது உற்பத்தி உள்ள நாடு. மீன் வளர்ச்சியில் 2வது இடம். உணவு பாதுகாப்பு மசோதா 2013 கொண்டு வரப்பட்டுச்சு. முதலே சொன்னேன். 5ஆவது திட்டங்கள் கேப்லயே. அதுக்கடுத்து 1967 பசுமை புரட்சி காலப்பீரியட்ல அரிசி, கோதுமை, சர்க்கரை, சமையல் எண்ணெய், மண்ணெண்ணெய் மானிய விலையில் மக்களுக்கு வழங்கியது. உலகில் மிகப்பெரிய வலைப்பின்னல் உருவாக்கப்பட்டு பசுமை புரட்சி மூலம் புது வகையான ரக விதைகள் உருவாக்கப்பட்டு பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து 1997 பொது வழங்கல் முறைக்கு மாற்றாக இலக்கு பொது வழங்கல் முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள குடும்பத்திற்கு உணவு தானியங்கள் மானிய விலையில் அளிக்கப்பட்டுச்சு. 35 கிலோ உணவு தானியங்கள் அந்தியோதயா அன்னபூர்ணா யோஜனா திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டுச்சு. 1 கிலோ கோதுமை ரூபாய் 2 1 கிலோ அரிசி ரூபாய் 3 அந்தியோதயா அன்னபூர்ணா யோஜனா திட்டம் மூலம் வழங்கப்பட்டுச்சு. வறுமை கோட்டிற்கு மேலே உள்ள குடும்பத்திற்கு பகுதியளவு உணவு தானியங்கள் வழங்குது. அதுக்கடுத்து ஏபிபின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. விவசாய விலை கொள்கை. எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து நிர்ணயிச்சாங்க. இந்த விலையில் 25 பயிர் வகைகளுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுச்சு. இதனை ஏசிபின்னு சொல்லக்கூடிய கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் இப்போ கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னா இந்த விலை கட்டுப்பாடு செய்யறாங்க. விவசாயிகளுக்கு நேரடியாக பயன்கள் சென்றடைய அதிகமாக இருந்தாலும் விலை வீழ்ச்சி அடைந்தாலும் குறைந்தபட்ச ஆதரவு விலை பெற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு உறுதியளிச்சாங்க. அதுக்கடுத்து கேசிசிஎஸ் சொல்லுவாங்க. கிசான் கிரெடிட் கார்டு. இதுல 1992-99 நபார்டு வங்கி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. நபார்டு வங்கி 1982 உருவாக்கம். 1992-99 கிசான் கிரெடிட் கார்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகே. ரீஹாபிலிடேஷன் பேக்கேஜ் ஃபார் டிஸ்ட்ரெஸ்டு ஃபார்மர்ஸ் நலிவடைந்த விவசாயிகளுக்கான மறுவாழ்வு திட்டம். அதிக தற்கொலைகள் நடக்கும் மாவட்டங்களில் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா. ஓகே. இது ஏசிபி பேர் மாற்றப்பட்டு ஏசிபினா அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் 1985 உருவாக்கப்பட்டுச்சுல அதான் பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் கொள்முதல் விலை, இஸ்யூ பிரைஸ் வழங்கல் விலை, மார்க்கெட் பிரைஸ் அந்த விலைனா அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. பொருளாதார மதிப்பு 3 முக்கிய காரணிகள் நிர்ணயிக்கப்படுகிறது. எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து கொள்முதல் வழங்கல் விலை. விவசாயிகளுக்கு கடன் வழங்குதல். கடன் வழங்கும் நிறுவன அமைப்பு கூட்டுறவு வங்கிகள் மூலமா, வர்த்தக வங்கிகள் மூலமா, ஆர்ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க் மூலமா, வட்டார கிராமிய வங்கின்னு சொல்லுவாங்க. நபார்டு மூலமா கடன் வழங்கும் நிறுவனம் அல்லாத தனியார் அமைப்புகள் அப்படின்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் பிரைவேட் செக்டர்னு சொல்லுவாங்க. கடன் கொடுப்பவர், வட்டிக்கு கொடுப்பவர், நிலசுவான்தாரர்கள், லேண்ட் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க தான். அதுக்கு விவசாயத்திற்கு கடன் வழங்கும் வங்கி லீடு பேங்க் ஸ்கீம் சொல்லுவாங்க. கடன் உதவி மற்றும் தொழில்நுட்ப உதவி பரிந்துரை. ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் 1975 உருவாக்கப்பட்டுச்சு. இது மூலமாக மொரார்ஜி தேசாய் ஆட்சி பீரியட்ல நிறைய கொண்டு வந்தாங்க. பிவாரி ஹரியானா பகுதியில், ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், மால்டா மேற்கு வங்காளம் ஆகிய பகுதிகளில் விரிவாக்கம் செய்யப்பட்டு தொழிற்கடன் வழங்கப்பட்டுச்சு. விவசாய கடன் வழங்கப்பட்டுச்சு.
RRP குறிக்கோள் என்ன அப்படின்னா, சிறுமட்ட குறு விவசாய புள்ளிகளுக்கு விவசாய வளர்ச்சி கடன் வழங்குதல். நபார்ட் நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. 1982ல துவங்கப்பட்டுச்சு. ஆர்பியின் துணை வங்கி ஆரம்ப முதலீடு 100 கோடி. தலைமை எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நபார்ட்ங்கிறது நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். 32ல உருவாக்கப்பட்டுச்சு. ஆர்பியோட துணை வங்கி தான். ஃபர்ஸ்ட் முதலீடு வந்து 100 கோடி. தலைமை மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ். இதனை மறுநிதி நிறுவனம் என்றும் அழைக்கும். ரீஃபைனான்சிங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னோட குறிப்பிடுவாங்க. 2011ஆம் ஆண்டுல ரூ. 5000 கோடியாக இதன் முதலீடு இருந்தது. RITF ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட். இது 1996 நபார்ட் வங்கியின் கீழ் தொடங்கப்பட்டுச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து NAPET சொல்லுவாங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். 1958ல் உருவாக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக கூட்டுறவு நிறுவனங்களின் மூலம் விவசாய பொருட்களை கொள்முதல் செய்யவும், வழங்குதல், ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்ய பரிந்துரைச்சிச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. கிளைகள் உள்ள இடம் அப்படின்னா டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தான்னு சொல்லலாம். அதுக்கடுத்து ட்ரிபேட்னு சொல்லுவாங்க. ட்ரிபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் இன் இந்தியா லிமிடெட். 1987ல கொண்டு வரப்பட்டுச்சு. ட்ரிபிள் பீப்புள்ஸ் பழங்குடியினரின் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தும் நிறுவனம். அதான் இந்த ட்ரிபேட்ங்கிறது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. அமைந்துள்ள இடம் அப்படின்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா, கவுகாத்தி, உதயபூர், ராஞ்சி, போபால், புவனேஸ்வர் ஆகிய பகுதிகளில் இருக்கு. அதுக்கடுத்து NCTCன்னு சொல்லுவாங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் 1963. பாராளுமன்ற இயற்றிய சட்டத்தால் தொடங்கப்பட்டுச்சு. விவசாய பொருட்களுக்கு அளித்தல், உற்பத்தி, பதப்படுத்தல், சேமிப்பு, சந்தைப்படுத்துதல் இதை கூட்டுறவு வங்கிகள் மூலம் செயல்படுத்த உத்தரவிட்டுச்சு. அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட். கம்பெனி சட்டம் 1956 படி 2002 AICI உருவாக்கப்பட்டுச்சு. இந்த காப்பீடு நிறுவனங்கள் பொது காப்பீடு நிறுவனம் GSC மற்றும் நபார்ட் வங்கி உதவி வழங்குகிறது. அதுக்கு உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகள். உலகில் சீனா, அமெரிக்காவிற்கு பிறகு இந்தியா உணவு உற்பத்தியில் 3வது இடத்தில் அமைந்துள்ளது. உணவு பதப்படுத்தலில் 5வது இடம். உணவு உற்பத்தியில் 3வது இடம், பதப்படுத்தல் 5வது இடத்தில் உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து மெகா ஃபுட் பார்க் ஸ்கீம் சொல்லுவாங்க. 2008 10வது ஐந்தாண்டு திட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஜூன் 2015 உணவை பதப்படுத்துவதற்கான கொள்கை விரிவாக்கம் செய்யப்பட்டுச்சு. அப்ப இதெல்லாமே ஓவரால் வியூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கடுத்து நில சீர்திருத்த திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. நிலம் வைத்துள்ள விவசாயிகள் அளவு கொண்டு 4 வகைப்படுத்தலாம். குறு விவசாயிகள் மார்ஜினல் ஹோல்டிங் சொல்லுவாங்க. 1 ஹெக்டருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்காங்கன்னா அவங்க குறு விவசாயில வருவாங்க. இந்தியாவில் 59% பேர் இப்படிதான் இருக்காங்க. சிறு விவசாயிகள் ஸ்மால் ஹோல்டிங் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. அது 1 முதல் 4 ஹெக்டேர் வரை நிலம் இருக்கும். 7.82 இது இருக்கும். வச்சிருப்பாங்க. ஓகே. கிட்டத்தட்ட 2.33 ஏக்கர் நினைக்கிறேன். இந்தியாவில் 1 ஹெக்டேர் 10,000 மீட்டர் ஸ்கொயர் தான் 1 ஹெக்டேர். இந்தியாவில் 32% சிறு விவசாயிகள் தான் இருக்காங்க. நடுத்தர விவசாயிகள் மீடியம் ஹோல்டிங் சொல்லுவாங்க. 4 முதல் 10 ஹெக்டேர் வரையும் வச்சிருப்பாங்க. ஓகே. அப்ப 4 முதல் 10 ஹெக்டேர் வரையும் வச்சிருக்கக்கூடியவங்க தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நடுத்தர விவசாயிகள் 7.2%. பெரிய விவசாயிகள் சொல்லலாம் லார்ஜ் ஹோல்டிங் 10 ஹெக்டேர். 10 ஹெக்டருக்கு மேல் நிலம் உள்ளவர்கள் எல்லாமே பெரிய விவசாயிகள் 1.6% பேர் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 80மா 4 வேலி வச்சிருக்குது. அதுக்கு நில சீர்திருத்த திட்டங்கள் அம்சங்கள். இடைத்தரகர்கள் இந்த நில சீர்திருத்த திட்டத்தின் அம்சங்கள் என்ன அப்படின்னா இடைத்தரகர்கள் ஒழிச்சிச்சு. புத்தக சீர்திருத்தம் கொண்டு வந்துச்சு. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நில உச்சவரம்பு மேம்படுத்தப்பட்டுச்சு. அப்புறம் சிதறுண்டு நிலங்களை ஒருங்கிணைந்துச்சு. அதுக்கு நில உச்சவரம்பு சட்டத்தின்படி சராசரியா ஒரு குடும்பம் வைத்திருக்கக்கூடிய வேண்டிய நில அளவு 1976க்கு முன்பு 30 ஏக்கர். ஓகே. 90மா வச்சுக்கலாம். அதே 1976க்கு பின்பு 15 ஏக்கர் 45மா வச்சுக்கலாம். ஓகே. அதே பெண் பிள்ளைகளா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து 20மா வச்சிருக்கலாம். அந்த வீட்டுல பெண் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா. ஓகே. அடுத்து தேசிய வருமானம் நேஷனல் இன்கம் சொல்லுவாங்க. இது வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். நான் இதோட நிப்பாட்டுறேன். ஓகே. நில சீர்திருத்தங்கள் வரையும் முடிச்சிருக்கேன். ஓகே. அப்ப இதெல்லாமே பிபிடி கிளாஸ் தான். இதுல முக்கியமான விஷயங்கள் அங்கேயே ஹைலைட் பண்ணி சொல்லிடுவேன். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நான் கொடுக்குற ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 செஷன் முடிச்சிருக்கேன். அது எழுதி நடத்தினேன். பிளஸ் பிபிடி கிளாஸ். இதை விடுபட்ட விஷயங்களை கட் பண்ணி ஊட்டி நான் கொடுப்பேன் லாஸ்டா. அதை எழுதி நடத்துறதுல. அது இதை பார்த்தா 10க்கு 10 கொஸ்டின் எடுத்தோம். ஓகே. ஆல்ரெடி தமிழ் செஷன்ல 20 கொஸ்டின் அளவுக்கு ஃபுல்லா முடிச்சாச்சு. பாலிட்டியில 15 கொஸ்டின் அளவுக்கு முடிச்சாச்சு. இப்போ எக்கனாமிக்ஸும் இன்னும் ஒரு 2 நாள்ல முடிச்சிடும். 10 கொஸ்டின் அளவுக்கு. அதுக்கடுத்து உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தனித்தனி பிடிஎஃப் வச்சிருக்கோம் நடத்துறது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் போகும். அதோட உங்களுக்கு டோட்டலா முடிச்சிடும். ஜூன் 15 போலதான் மிட்லனா
உங்களுக்கு டோட்டலா 100% சிலபஸ் முடிஞ்சிருது. நான் சொன்ன மாரி ஒரு 70 கொஸ்டின் நீங்க எடுக்கிற அளவுக்கு 100ல 70 கொஸ்டின் உறுதி. அதுக்கு மேல வந்து நீங்க வந்து அப்படி இப்படி பார்த்தாலுமே ஒரு 80, 85 கொஸ்டின் அடிச்சிடலாம். ஆல்ரெடி டெக்னிக்கல பொறுத்தவரை ஃபுல்ஃபில்லா முடிச்சு குடுத்தாச்சு. அத ரிவிஷன் பண்ணுங்க. மாடல் டெஸ்ட் ஆல்ரெடி 2 முடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன் ஷெட்யூல் வைஸ். அடுத்து நாளைக்கு மாடல் டெஸ்ட் இருக்குன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு சண்டே தானே மாடல் டெஸ்ட் நாளைக்கு இருக்கு. பேப்பர் 2 இருக்குன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு மறுநாள் பேப்பர் 1 இருக்கும் மாடல் டெஸ்ட் 3. அதுக்கான ஆன்சர் பிடிஎஃப்பும் அதிலேயே தான் குடுக்குறோம். மாடல் டெஸ்ட்ட விட்டுறாதீங்க. மாடல் டெஸ்ட்ட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? இத பொறுத்தவரை ரெக்கார்டிங்ல பார்த்துக்கிற மாரி வச்சுக்கிறங்க. லைவ் கிளாஸ் அவாய்ட் பண்ணிட்டு ரெக்கார்டிங்ல பார்த்துக்கிற மாரி வச்சுக்கிறங்க மேக்ஸிமம். இப்ப நடத்துறதுல. வெறும் பிடிஎஃப்ப பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நான் பிடிஎஃப் லாஸ்ட்டா தான் சென்ட் பண்ணுவேன். முடிச்சதுக்கு அப்புறம். வீடியோஸ தெளிவா படிச்சுக்கிறது. வீடியோஸ தெளிவா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஓகேவா?